ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியோடு பேசுகிற போது சொன்னேன், உங்களுக்கு சில வேளைகளில் இந்த 400 மில்லியன் டாலர்களை எடுப்பதிலே சிக்கல் இருந்தால் நீங்கள் எனக்கு கடிதம் தாருங்கள், இன்ஷா அல்லாஹ் நான் சவுதி அரசாங்கத்தோடு பேசி அந்த நிதியை நான் பெற்றுத் தருகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். சகோதரர்களே, சவுதி டெவலப்மெண்ட் ஃபண்டோடு அந்த நிதியை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே சகோதரர், அந்த பேரை சொல்லி நான் விரும்பவில்லை, அந்த வேட்பாளர் விளங்கிக் கொள்ள வேண்டும். தயவு செய்து விவாதிக்கவா என்று கூப்பிடுறார். யாரோடு யார் விவாதிப்பது எனக்கு விளங்கவில்லை சகோதரர்களே. எதற்காக விவாதிக்க வேண்டும் எனக்கு விளங்கவில்லை, என்ன விவாதிக்க விரும்புகிறார் தெரியவில்லை. ஆகவே தயவு செய்து அந்த வேட்பாளரோடு சொல்லி வைக்க விரும்புகிறேன், தயவு செய்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால், உங்களுக்கு வேறாவது பிரச்சனை இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களை கலந்தாலோசியுங்கள், அல்லது நீங்கள் நகர சபைக்கு போங்கள் அல்லது பிரதேச செயலகத்துக்கு போங்கள். ஏனென்றால் ஒருவரை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுவதாக இருந்தால் அதற்கு முன்பு அது தொடர்பான ஆவணங்களை பெற்றிருக்க வேண்டும். இவ்வளவு ஆவணங்கள் கிட்டத்தட்ட 2009 2019 கிட்டத்தட்ட 15 வருடம் இந்த காத்தாங்குடிக்கு ஒரு சுவரை சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் இரவு பகலாக பாடுபட்டு வருகிறேன். இலங்கை காசை செலவழிக்காமல் நோவே காசை எடுத்து பிரான்ஸ் குழுவை நியமித்து மிக மிக நவீனமான முறையில் ஒரு ப்ராஜெக்டை அப்டேட் பண்ணி அதை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த சூழ்நிலைகளிலே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அவர்களுக்கு நாம் சொல்லி வைக்க விரும்புவதெல்லாம், நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாத வேலை திட்டங்களை எல்லாம் நான் இந்த மண்ணிலே கற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். நான் உலகத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, என்னுடைய மண்ணிலே கட்ட முடியுமா, என்னுடைய மண்ணை அபிவிருத்தி செய்ய முடியுமா என்று சிந்திக்கின்றவன். ஆகவே யாரும் என்னிடத்திலே வந்து வீதி போட்டு தாருங்கள், பாடசாலை கட்டுங்கள் என்று யாரும் என்னிடத்திலே சொல்லுவதில்லை. என்னுடைய கடமை இன்ஷா அல்லாஹ் வேலைகளை செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இனிமேல் தயவு செய்து யாராவது எங்கள் மீது குறை கூறுகின்றவர்கள், குற்றம் சுமத்துகின்றவர்கள் முதலில் போய் எங்களோடு பேசுங்கள், அல்லது சம்பந்தப்பட்ட திணைக்களோடு தகவல்களை பெற்றதன் பின்னர் மக்கள் மத்தியிலே வந்து பேச வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.